ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரீத்தூஸ் மெனு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரளா கல்யாணத்தில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஐட்டம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் கிச்சடியோட ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீத்தூஸ் மெனு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட சேர்த்து பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நான் இதுக்காக ஒரு பாதி பைனாப்பிளை, நல்ல பழுத்த பைனாப்பிள் இது அப்படி எடுத்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு மண்சட்டி எடுத்திருக்கேன். அதில் இந்த பைனாப்பிளை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை நல்லா வேக வைக்க போகிறோம். வேக வச்ச பண்ணாதான் இதோட ஃபுல் டேஸ்ட் உங்களுக்கு இந்த கிச்சடியில் அப்படியே இறங்கி வரும். தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம். அது ஒரு அளவுக்கு முங்கி நிற்கிற மாதிரி மட்டும் ஊற்றிக்கோங்க. நிறைய ஊற்றி வேக வச்சிட வேண்டாம். இப்போ இது கூட சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அது கூட சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் நிறைய தேவை கிடையாது, ஏன்னா இந்த பைனாப்பிள்கே நம்மளுக்கு நல்ல ஒரு அழகான கலர் இருக்குது. அதனால் கொஞ்சமாக மட்டும் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கொதித்து வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு அரைக்கிறதுக்காக என்னெல்லாம் எடுக்கணும்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தான் நான் தேங்காய் எடுத்திருக்கேன். நல்லா பொடிசாக திருவி அது கூட நம்ம ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கணும். சும்மா பச்சை கடுகு. அது இதுக்கு சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா பேஸ்ட்டாக நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கூட ஊற்றாமல் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பைனாப்பிள் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்ணியுமே கொஞ்சம் கம்மியாயிருச்சு. இப்போ இந்த நேரத்தில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு சூப்பராக அதுலேருந்து ஒரு ஸ்மெல் வரும். அப்போ பைனாப்பிள் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதில் அந்த அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய் பேஸ்ட்டு, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக அதில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டான ஒரு ரெசிபி. என்னென்னா இது எல்லா கேரளாவில் எல்லா கல்யாணத்துக்கும், இது இல்லாத கல்யாணமே இருக்காது. சத்யா ஸ்பெஷல்னே சொல்லுவாங்க இந்த கிச்சடி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். இது ஒரு சின்ன ஒரு இனிப்பு, அப்புறம் அந்த காரம் எல்லாமே வரப்போ சூப்பராக வந்துடும் பாருங்கள். இப்போ இந்த தேங்காய் அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிச்சா தான் பச்சை ஸ்மெல் போகும். நான் இப்போ இங்கே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் காரமான பச்சை மிளகாய், ரொம்ப காரம் நம்மளுக்கு இதுக்கு தேவை கிடையாது. தேங்காய் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் கண்டிப்பாக நம்ம அடுத்ததை சேர்த்துக்கணும். நல்லா கொதிச்சுக்கட்டும் தேங்காய், அப்போ தான் பச்சை ஸ்மெல் போகும். இப்போ சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் பார்த்திங்களா நல்லா சூப்பராக கலர் வந்துருச்சு. தண்ணி நிறைய விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதனால் சும்மா கேஸ் வேஸ்ட் பண்ண வேணாம். அதனால் தண்ணி மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் தான் எடுக்கணும். லூஸாக இருக்கிற தயிர் எடுக்கக்கூடாது. அதே மாதிரியே தயிர் ரொம்ப புளிப்பாக இருக்கிற தயிர் எடுத்துக்கக்கூடாது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக தயிர் பண்ணிவிட்டு அதை இதில் சேர்த்துக்கோங்க. அப்போ தாங்க இதுக்கு அந்த கேரளா கிச்சடி அந்த டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்களா நல்லா கெட்டியான தயிர் வச்சுட்டு நம்ம கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தயிரை மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தயிர் உங்களுக்கு பிரிஞ்சு போகாது. இப்போ இதுக்கு ரொம்ப முக்கியமானது தாளிப்பு கொடுக்கணும். தாளிப்புக்காக நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயும் கடுகு, அப்புறம் வத்தல் மிளகாய், கருவேப்பிலை, வெந்தயம் இவ்வளோ தான் வேணும். ஃபர்ஸ்ட் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துக்கட்டும். பொரிஞ்சு வந்துக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்கள் அடுத்ததை சேர்த்துக்கணும். இப்போ கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை, அடுத்ததாக வத்தல் மிளகாய், இது எல்லாத்தையுமே சேர்த்து சூப்பராக தாளித்து கொட்டினா தான் கண்டிப்பாக டேஸ்ட் வரும். இல்லாட்டி சும்மா வச்சிங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட் வரவே வராது. தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை அடுப்பிலேருந்து இறக்கி வச்சுக்கோங்க. இறக்கி வச்சுட்டு நீங்கள் அந்த தாளிப்பை சேர்த்துக்கிட்டு இதை சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சின்ன இனிப்பு, அந்த ஒரு காரம் எல்லாமே வரப்போ அவ்வளோ டேஸ்டான. மெயினாக உங்களுக்கு பார்த்துக்கோங்க, பைனாப்பிள் நான் சேர்த்துருக்க பைனாப்பிள் நல்ல இனிப்புள்ள பைனாப்பிள். பைனாப்பிளில் இனிப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீனியும் கூட சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த இனிப்பு பேலன்ஸ் ஆகி வந்துடும். இந்த கிச்சடி ஒரு தடவை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்களோட ஃபேவரட் கிச்சடி ஆயிரும். இனிப்பு தன்மை பிடிக்கிறவங்களுக்கு இது அவ்வளோ பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.